இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் 5வது மாதத்தினுடைய 1வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கு நாம் திருவிருந்து ஆராதனையாக இதை நாம் அனுசரிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, greetings to all of you in the name of our Lord and Savior Jesus Christ. Again we are meeting today on this special Sunday morning, and this is the first Sunday of the month, and we will observe Holy Communion through online. So please be prepared. அதனால் நாம் ஆயத்தமாக நாம் இருப்போமாக. வாருங்கள், நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. Come, let's pray. செபிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கர்த்தர் இவ்விதமாக எங்களை ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஐயா, இந்த நல்ல நாளிலே கூட எங்களுடைய குற்றங்கள், தப்பிதங்கள், பாவங்களை யாவற்றையும் தயவாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஐயா. We confess, O Lord, all our sins, O Lord, and Lord, we pray that through your blood, please, O Lord, cleanse us, O Lord, and purify us, O Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட மிகுந்த மனஸ்தாபத்தோடு கூட நாங்கள் கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய அண்டைக்கு வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஏறெடுக்க போகிற இந்த ஆராதனையானது உம்முடைய நாமத்துக்கு மாத்திரமே பிரதியாய் காணப்படட்டும் சுவாமி. Lord, as we join this online service, O Lord, prepare our hearts, prepare our souls, O Lord, that we will able to give you, Lord, a worship which will be pleasing for you alone, O Lord. ஆண்டவரே, ஒரு ஆராதனை உமக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக அது காணப்பட கர்த்தாவே எங்களை நீர் ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. Take charge of us, O Lord. May your Holy Spirit minister to us through this service, O Lord, and continue to be with us and guide us, O Lord. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள் பிரியமானவர்களே, சில பாடல்களை பாடி நம் தேவனை ஆராதிப்போமாக. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
அடுத்ததாக வாருங்கள், மகிழ்ந்து களிக்கூறு என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம். வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம். வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவருண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம். வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப் கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப் கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போதும் வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம். வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம், மகிழ்ந்து களிக்கூறு மகனே பய வேண்டாம். வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், வந்தவரேசு நன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஜெப பாடலாக அசைவாடும் ஆவி என்ற பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே. பலனடைய நிரப்பிடுமே, பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே, ஞானத்தின் ஆவியே.
தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. இந்த உள்ளம் நிரம்ப ஆண்டவரே, எங்க உள்ளம் இல்லாம ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆறுதலினாலே தேற்றப்பட ஆண்டவரே சுவாமி கர்த்தர் இறங்கி வரும்படியாக உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா அந்த நாளிலே கூட சுவாமி ஐயா நீர் தான் ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலுமாக இருக்கிறீர் அப்பா. You are the comforter, Lord. You are the one who give us peace, O Lord. You are the one who give us security, O Lord. You are the one who, Lord, who make us to stand, O Lord, in every calamity, O Lord, in every situation which comes against us, O Lord. For you alone who strengthen us, O Lord, who strengthens our feet, O Lord, and put our feet on the rock, O Lord, on the solid ground, O Lord. ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய கால்களை மான் கால்களை போல ஆக்கி அப்பா இதோ உயர்ந்த கண்மலையின் மேல கர்த்தாவே எங்களுடைய கரங்களை எங்களுடைய கால்களை ஆண்டவரை இப்படியாக உறுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அப்பா அந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் சேற்றுகிறவர், எங்கள் உள்ளங்களுக்கெல்லாம் ஆறுதல் தருகிறவர் கர்த்தாவே நீர் மாத்திரமே ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு எல்லா துதிகர மகிமையை நாம் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆராதனைக்குரியவர் லார்ட் God, you are worthy of all praises, O Lord. We praise you. We magnify your holy name, O Lord. We exalt you, O Lord. We honor you, Lord. All glory and praises unto your name alone, O Lord. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கே சகல மகிமையும் சகல துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே இந்த நாளிலே கூட வேதனை மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரே பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கு உம்முடைய ஆறுதலும் தேறுதலும் வர வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம் ஐயா.
கர்த்தாவே இதோ உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர் ஐயா. Lord, you are the healer and you are the helper. You are the shepherd of our souls, oh Lord. நீரே எங்களுடைய ஆத்தும கர்த்தாவே மெய்ப்பராக இருக்கிறீரப்பா. இந்த நாளிலே கூட எங்களோடு இருக்கிறீர். இந்நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீர் ஐயா. You are the Lord who strengthens us, oh Lord. In the midst of all our weaknesses, oh Lord, we thank you, oh Lord, that your strength is made perfect, oh Lord. ஆண்டவரே உம்முடைய பலன் எங்கள் மத்தியில் பூரணமாய் விளங்குவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. And your grace is sufficient, O Lord. And your grace is sufficient, O Lord. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலை பொழுதிலும் கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களுக்கு அப்பா முடிவே இல்லை ஆண்டவர். ஒவ்வொரு காலை தோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது. உம்முடைய கர்த்தாவே உண்மை புதிதாக இருக்கிறது சுவாமி. We want to thank you, Lord, for your faithfulness, Lord. Indeed, your faithfulness is new every morning, Lord. கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் நாளில் கூட இடைப்படும்படி நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களுடைய வேதனை மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் எங்களுடைய காயங்கள் எல்லாம் கட்டும்படியாக கருத்தரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா துதிகர மகிமை யாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சுலபமாக்க பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள தீண்டங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று நன்று லட்சத்துக்குள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு கொண்டு வேண்டும். ஆமென். தேவ ஜனமே, அடுத்ததாக நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the meditation of the word. இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 63வது சங்கீதம் வசனம் 1. உங்கள் வீட்டில் கூட இந்த நாளில் நீங்கள் இந்த முழு சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கலாம். The scripture portion that we have chosen for the meditation is taken from Psalm 63 verse 1. இந்த முதலாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவரீர் நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வீடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. In English, O God, you are my God. Earnestly I seek you. My soul thirsts for you. My flesh faints for you, as in a dry and weary land where there is no water. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீதினுடைய சங்கீதமாக இருக்கிறது. And this psalm has been sung by David. அதனால் இந்த மனுஷன், குறிப்பாக தாவீது, எவ்விதமாய் தன்னுடைய ஆண்டவரை இந்த காலகட்டங்களில் அவர் தேடினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த தேடுதல் அவருடைய வாழ்க்கையில் என்ன பலனை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். We are living in an unprecedented time where things are uncertain. இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு நிலையில்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்க போகிறது, என்ன நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அமைய போகிறது என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் நமக்கு இருக்கிறது. பெரியமானவர்களே, we have so much of questions within us. We are doubtful of our future. What going to happen next? இப்படியான ஒரு காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது நமக்குள்ளாக பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகிறதா இருக்கிறது. பிள்ளைகள் வைத்திருக்கிற பெற்றோர்கள் கூட இந்த காலகட்டத்தில் எவ்விதமாக தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதபடிக்கு வீட்டில் இருந்த வண்ணமாக என்னென்ன பாடங்கள், என்னென்ன காசஸ் என்று சொல்லி இதனால் அதிகமாக அதை குறித்து அதிகமான ஒரு குழப்பத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிறாங்க. There's so much of competition and people are in confusion by looking at what is going on, especially at this time. Even the parents also having confusions, and they also having restless time of what are the causes that needed to be given to the children. இப்படியான சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கும் பொழுது பெரியமானவர்களே, நமக்கு ஒரு நிலைவரமான ஒரு சூழ்நிலை தேவையாக இருக்கிறது. And we are certainly needs a time where we can stabilize, where we can be peaceful being ourselves. இந்த நாளில் நாமாகவே இருக்கிறதுக்கான ஒரு
சமாதானமான ஒரு சூழ்நிலை தேவையாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது வனாந்திரத்தில் இருக்கிற நேரத்தில் அவன் பாடின இந்த சங்கீதத்தை நாம் பார்க்க போகிறோம். As we say, this is a psalm of David. This was written especially when he was in the wilderness. அதனால் பிரியமானவர்களே, வனாந்திரத்தில் இருக்கும் வேளையில் அங்கே இருக்கிறதானே வனாந்திரத்தில் தாவீது அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே பார்க்க போனீர்கள் என்றால் யாருக்கோ பயந்து யாருக்கோ தப்பி ஓடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதில் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எவ்விதமாக இந்த மனுஷன் தாவீது இந்த ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை, ஒரு நிலைவரமான சூழ்நிலை அவன் அடைந்தான் என்று சொல்லி கூட நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த விசேஷமான நேரத்தில் 1வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அதனால் தேடுதல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி 1வது வசனத்தில் பார்க்க. In verse 1 he said, "O God, you are my God, earnestly I seek you." அவரை நாம் தேடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் அவரை தேடுவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. We need to seek after God. ஆண்டவரை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரோடு நாம் ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். When we seek God, we are having an intimate personal relationship with God. ஆண்டவரோடு நாம் ஒரு தனிப்பட்ட உறவை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால்தான் சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன். This is how that David is claiming, "Oh God, you are my God." அந்த இடத்துல அவன் நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவர் இவ்விதமாக அடையாளப்படுத்துகிறார். ஆண்டவரை விதமாக அடையாளப்படுத்துகிறார். தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவரை அவர் விதமாக அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். In Psalm 23, the very same psalmist saying, "The Lord is my shepherd." கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி பிரியமானவர்களே, அதனால் இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒருத்தர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களோடு நாம் அதிகமான நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அவர்கள் குறித்து படிப்பதோ அல்லது மற்ற எந்த காரியத்தை பார்க்கிலும் அவர்களோடு நாம் செலவிடுகிற நேரமானது அதிகமாக இருக்கும் பொழுது அவரை குறித்து நாம் அதிகமாக நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரோடு நாம் நேரத்தை அதிகமாக செலவிடும் பொழுது அவரை குறித்து நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும் பொழுது அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். We are building an intimate relationship with God when we seek Him. ஆண்டவரை நாம் தேடும் பொழுது இவ்விதமாக நாம் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அவரோடு நல்ல ஒரு உறவை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3 இவ்விதமாக சொல்லுகிறது. அதாவது நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 17 யோவான் 17 வசனம் 3, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரை அறிவதே நித்திய ஜீவனாக இந்த நாளிலே காணப்பட்டுகிறது. பிரியமானவர்களே, John chapter 17 verse 3, "And this is eternal life, that they know you, the only true God, and Jesus Christ whom you have sent. Without knowing Christ, there is no liberty and eternal life." ஆண்டவரை அறியாமல் நமக்கு விடுதலையும் இல்லை, இந்நாளிலே நமக்கு நித்திய ஜீவனும் இல்லை என்று சொல்லி இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் இந்த காலகட்டங்களில் கூட ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவரை நாம் கண்டடைகிறவர்களாக இருக்கிறோம். அதுவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. குழப்பமான இந்த காலகட்டங்களிலே பிரியமானவர்களே, நமக்கு அதிகமான நேரங்கள் இருக்கிறது. We have so much of time. We have this liberty of time. So make use full of it. இந்த நாளிலே இதை நாம் முழுமையாக பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதிகாலமே உம்மை தேடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக
நாமும் அவரை நாம் அதிகாலமே நாம் தேடும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். As how that the psalmist have earnestly seek after God, likewise we also have to seek our God. இந்த நாளிலே நாமும் அவரை தேடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீது ஆண்டவரோடு பல காலங்களாக இந்த நாளிலே அவன் ஆண்டவரோடு அவன் நெருங்கி வாழ்ந்த ஒரு காலங்களை நாம் பார்க்கலாம். Even in the midst of the wilderness, while he was still a boy, there also we see that he had a very close relationship with God. ஆண்டவரோடு இந்த தாவீது இதோ இந்த நாளிலே ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்ற தன்னுடைய தகப்பனுடைய இந்த நாளிலே அந்த ஆடு மாடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கூட நல்ல ஒரு உறவை ஆண்டவர் இடத்துல வைத்து கொண்டு இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுக்கு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது, காடுகளிலேயோ அல்லது வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு தெரிந்த ஒரே ஒரு உறவு என்னவென்றால், பிரியமானவர்களே, ஆண்டவரை மட்டும்தான் அந்த நாளில் அவன் பார்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயற்கையை பார்த்தான், நட்சத்திரங்களை பார்த்தான். அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை இந்த நாளிலே இதை படைத்தார் என்று சொல்லி அந்த உறவை அதிகமாக அவன் ஆழமாக அந்த இடத்துல அவன் பார்த்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை அவன் அறிந்த போதிலும் அவன் இன்னுமா இந்த நாளிலே தாகமாக அவரை இந்த நாளிலே மிகுந்த தாகமாக அவருக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Though he walked with God, but he thirst for him. ஆண்டவரை இந்த நாளிலே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் வீடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. I thirst for you, O Lord. Even though all this while I've been with you, but I still thirst for you. இவ்வளோ காலங்களோடு நான் இருந்தாலும் இன்னமும் மேலே நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிற விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக இந்த நாளிலே ஆண்டவரை தேடும் பொழுது நமக்குள்ளாக ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். The second thing we are going to look is that a person who seeks after God has inner satisfaction. 63வது சங்கீதம், இதே சங்கீதம் வசனம் 5 வாசிக்கும் பொழுது, when you look at verse 5, தமிழில் வாசிக்கிறேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். Verse 5, my soul will be satisfied as with fat and rich food, and my mouth will praise you with joyful lips. பெரியமானவர்களே, அவ்விதமாக ஏதோ ஒரு 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 என்னது பலமான சாப்பாடை சாப்பிட்ட மாதிரி அப்படியான ஒரு திருப்தி இந்த நாளில் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் பார்க்குறோம். அவனை சுற்றிலும் இந்த நாளில் வனாந்திரத்தில் போராட்டமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அவன் காணப்பட்டு இருந்தாலும் அவன் முழுவதுமாக கர்த்தருக்குள்ளாக ஒரு இளைப்பாறுதலான ஒரு சூழ்நிலை இருந்ததை நாம் பார்க்கிறோம். David was at peace and he was at rest despite he was surrounded with so much of calamity. இந்த நாளிலே தன்னை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள் அந்த இடத்துல காணப்பட்டு இருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு திருப்தி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். காரணம் ஏனென்றால் அவன் வசனம் மேலில் பார்க்கும் பொழுது அவன் காரியத்தை அவன் நினைத்து பார்க்கிறான். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால். He remembers that for you that God has been his help. அவர் சொல்கிறத பார்க்கணும். Verse 7, for you have been my help, and in the shadow of your wings I will sing for joy. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அதில் இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, சில வேளையில் என்ன தான் நடந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன வரப்போகுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக இதுவரையிலும் செய்தவர் இனியும் செய்ய மாட்டாரா என்று சொல்லி அந்த ஒரு சமாதானத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். We only asking question, we murmur, we complain that what is happening and what is going to happen. But all this while, all the good things that we have received, indeed God has proven himself that he is able and mighty to do anything for his people. இந்நாளில் பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களுக்காக கர்த்தரால் இயன்றதை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி கூட அவர் இவ்விதமாக
கடந்த காலங்களிலே அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கர்த்தரை நாம் தேடும் பொழுது நமக்குள்ளாக ஒரு சமாதானம், ஒரு திருப்திக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அதே நேரத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி உண்டு. அவர்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் காண்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Those who seek after God will find inner joy within themselves. அதனால் அவர்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். அதே 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, and my mouth will praise you with joyful lips. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சமாதானத்தோடு மாத்திரமில்லை, மகிழ்ச்சியையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நம் மத்தியில் இருந்திருக்கிறார், நம்மோடு அவர் இருந்திருக்கிறார். God has been so much close to us. When we draw near to him, he will be with us, and all the time he is with us. நம்மோடு கூட எல்லா காலங்களிலும் அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில் பார்க்கிறோம். வசனம் 9-11 வரையில் நாம் பார்க்கும்பொழுது, when you look at verse 9-11, பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட தன்னுடைய எதிராளிகளுக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது ஒரு பராக்கிரமசாலியாக அவன் காணப்பட்டான். He was a warrior. David was a warrior. இந்த நாளில் அதாவது போராட்டத்தின் மத்தியில், யுத்தத்தில் இந்த நாளில் அவனை போல பலசாலியோ அல்லது அவனை போல யுத்தத்தை குறித்தான கற்று தேர்ந்தவர்கள் அவனை போல யாரும் இல்லை. He is well known for art of war. இந்த நாளிலே தம்முடைய போராட்டத்தை, யுத்தத்துக்கு இந்த நாள் பார்க்கும் பொழுது அவனை போல கற்று தேர்ந்தவன் வேறு யாரும் இல்லை. அப்படி எதிராளிகளை அவன் நினைத்த மாத்திர சவுல் இந்த நாளில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிரியமான எதிராளிகளுக்கு அவனுக்கு எத்தனையோ விதமான வாய்ப்புகள் இருந்தது. இவன் சவுல் தன்னை தேடி இந்த கொலை செய்ய வருகிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்த போதிலும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு தீர்மானத்தில் அவன் எந்த சூழ்நிலையிலுமே அவன் அந்த ஒரு பழி வாங்கணும்னு சொல்லி ஒரு உணர்ச்சிக்குள்ளாக அவன் கடந்து போகலை. காரணம் ஏனென்றால் அவன் அறிக்கை செய்வதெல்லாம் என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் 9 பார்க்கும் பொழுது, இந்த நாள் கடைசியாக 9-11 பார்க்கும் பொழுது, ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். அதில் காரணம் என்னவென்றால் அவன் அறிக்கை செய்வது ஒன்றே ஒன்று தான். இந்த வசனம் 9, 10, 11 பார்க்கும் பொழுது, யுத்தம் என்னுடையதல்ல கர்த்தருடையது என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். David for surely knows that the battle belongs to God, and he knows that God will fight for him. And that is why he never ever been consumed by any revengeful thoughts. பிரியமானவர்களே, தனக்குள்ளாக தன்னுடைய எதிராளிகளை பழிவாங்கணும் என்று சொல்லி அந்த எண்ணம் அவனுக்குள்ளாக கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்லி நான் பார்க்குறோம். காரணம், யுத்தம் கர்த்தர் செய்வார், அவனுடைய சார்பில் கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவனுக்குள்ளாக அதிகமான நம்பிக்கை இருந்ததுனால அவன் இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையாக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த காலகட்டங்களில் பொறுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை நாம் தேடுவோமாக, மிகுந்த ஆவலோடு அவரை நாம் தேடுவோம், மிகுந்த தாகத்தோடு அவரை நாம் தேடுவோமாக. Let us seek God with much desire, with much thirst. இதை நாம் செய்யும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டவர் இதோ அவரோடு நம்மை இன்னுமாக ஆழமாக அவரை தெரிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. நமக்குள்ளாக ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது, நமக்குள்ளாக ஒரு திருப்தியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது, நமக்குள்ளாக இந்த நாளில் ஒரு நிலைவரமான ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறதாக இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தர் உங்களோடு இருந்து, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் நாம் இருக்கும் பொழுது பலவிதமான குழப்பங்கள் நமக்குள்ளாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது
நமக்குள்ளாக எந்த குழப்பங்கள் அங்கே இருக்காது. அதில் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த காலகட்டங்களே உங்களை வழிநடத்துவாராக. May the Lord be with all of you in spite of all the confusions and with so much of uncertainty that we are going through. He will definitely deliver all of us from this situation. இந்த காலகட்டங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். தாவீதை போல வனாந்திரத்தில் ஆண்டவரை தேடினது போல நாமும் இந்த வனாந்திரமான சூழ்நிலை மத்தியில் கூட ஆண்டவரை நாம் தேடுவோமாக. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. இறுதியாக வருவாய் தருணம் இதுவே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளை வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாதா? வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாகம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டிட வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் முற்றார் உறவினரும், கட்டிட வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் முற்றார் உறவினரும், கூடு விட்டு உன்னாவி போனார், கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை நினைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நினைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாருங்கள், நம் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. Come, let us all say the Apostles' Creed together. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையையும்
பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அடுத்ததாக நாம் திருவிருந்து முறைமைக்கு நாம் கடந்து செல்வோமாக. We will move on to the order for the Holy Communion service. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும், சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம் யாவரும் ஜெப நிலைமையில நாம் காத்திருப்போமாக. Dear beloved people of God, I would like to encourage all of you to remain in the attitude of prayer. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியை செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினார். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். வாருங்கள், இந்த வேளையில கூட நம் யாவரும் இந்த பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கையாகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரமில்லை. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவித்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும்
ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இரங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில நம் யாவரும் ஒரு மனமாக தேவ பயத்தோடு இந்த திருவிருந்தை நாம் அனுசரிப்போமாக. Come, let us all partake together in this Holy Communion. கர்த்தருடைய சரீரம் உங்களுக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டது. The body of Christ given to you on the cross. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. The blood of Christ which has been shed for you on the cross. வாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட இறுதியாக நாம் ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Come, let's pray. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தெய்வமே, இந்த நாளிலே நாங்கள் யாவரும் உம்முடைய பந்தியிலே கர்த்தாவை கலந்து கொள்ளும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே திருச்சபையில் நாங்கள் கூட முடியாவிட்டாலும் எங்களுடைய இல்லங்களிலே ஆண்டவரே இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் அத்தனையும் ஆண்டவரே இந்த நாளிலே கூட நாங்கள் எங்கே உம்முடைய நாமத்தை சொல்லி கூடி வந்தோமோ அங்கே நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமான உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. As your promise, O Lord, that whoever gather 2 or 3 gather in your name, O Lord, indeed you will be there. And indeed, O Lord, that you have been with us all this service, O Lord, throughout this service, O Lord. We want to thank you for your presence, O Lord. And even as we partake in this communion, O Lord, Lord, we pray that help us, O Lord, to renew our relationship with you, O Lord, and continue to revive us, O Lord, and also restore us, O Lord. ஆண்டவரே, எங்களை புதுப்பித்து எங்களை மறுசீரமைத்து ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு புது மறுமலர்ச்சியை கொண்டு வரும்படியாக உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துமாறு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வேளை கர்த்தாவே இந்த பந்தியில் கலந்து கொள்ள முடியாத வேறு எவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களையும் கூட ஏற்ற காலங்களிலே ஆண்டவரே அப்பா இந்த பந்தி இருக்கும்படியான கிருபை அவர்களுக்கும் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து ஆசீர்வதியும் நாளில் எங்களோடு தங்கியிருந்து வழி நடத்துமாறு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். I want to thank you once again, O Lord, as we going through another week, O Lord. Lord, we pray that your presence will be with us, that your strength will be with us as we continue to seek you, Lord. Lord, we pray that your strength and your anointing, O Lord, will be with us, O Lord. உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் எங்களோடு இருந்து என்னை வழி நடத்துமாறு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் நாள் முதற்கொண்டு உங்களோடும் குடும்பத்தார் அனைவரோடும் இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.